நாம் பெரும்பாலும் வீட்டில் ஆர்ஓ வச்சுருக்கோம். இது ஒரு விழிப்புணர்வு பதிவுன்னு எடுத்துக்கங்களேன். இதை நான் ஆன் பண்ணிவிட்டு டிவி பார்த்துட்ருந்தோம். திடீர்னு மட்டார்னு ஒரு சவுண்டு. அதை நல்லா எவ்வளோ வேணாலும் அழுத்தம் கொடுத்துக்குங்களேன். நாங்கள் ஃப்ரிட்ஜுன்னு நினச்சி வந்து ஆஃப் பண்ணோம். பார்த்தாக்கா இந்த ஆர்ஓ அந்த அடிபாகத்தில் பாக்ஸ்லேருந்து தண்ணி கொட கொட கொடன்னு ஊற்றிட்டு இருந்தது. நாங்கள் சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சர்வீஸ் மேனுக்கு ஃபோன் பண்ணோம். மறுநாள் வந்து அவர் செய்து கொடுத்துட்டாரு, சரி செய்து கொடுத்துட்டாரு. ஆனால் இதே வந்து நிறைய வீடுகளில் நான் அப்பப்போ ஆன் பண்ணி தண்ணி நான் எனக்கு தேவையான அளவு அன்னைக்கு தேவையான அளவு அதை ஃபில் ஆனோன்னு நான் விழிப்புணர்வாக பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். கூட்டுறது, விளக்குறது, இல்லை டிவி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்துட்டு நான் ஆஃப் பண்ணிடுவேன். அது எனக்கு வாங்கினதுலேருந்தே எல்லா பொருட்களையும் கையாளுறதுல எனக்கு அந்த ஒரு இது இருக்குன்னு வைங்களேன். ஆனால் நாம் சப்போஸ் விட்டுட்டோன்னா நம்ம எப்பயுமே சில வீடுகளில் அப்படியே ஆன்லேயே இருக்கும். அது மாதிரி இருந்ததுன்னா அந்த உள்ளே வர்றவங்க அந்த மிட் நைட்டில் பெரியவங்களாக இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், தண்ணி கொடுக்க கிச்சனுக்குள்ளே வரும் பொழுது தண்ணி வழிஞ்சு அந்த ஒர்க்கிங் பிளேஸ்லேயே தான் மேலே இருக்கும்னு சொல்ல முடியாது. சிங்க்குக்கிட்டே தான் எல்லா வீடுகள்லேயும் வச்சுருப்போம்னு சொல்ல முடியாது. பாருங்கள், இந்த பாக்ஸ் தான் அப்படி படார்னு அந்த மூடி ஃபிட்டான மூடி படார்னு அதுலேருந்து வெளியே வரவும், ஏன்னா இது பாக்ஸ்க்குள்ளே இருக்கிற இந்த குழா தண்ணி நல்லாவே தொரன்னு ஊற்றுனது. அப்போ நம்ம ஒர்க்கிங் பிளேஸில் மட்டும்தான் அது தண்ணி ஊற்றும்னு சொல்ல முடியாது இல்லையா? நிறைய வீடுகளில் கொஞ்சம் தள்ளி கூட வச்சுருப்போம். அப்போ கிச்சனுக்குள்ளே மிட் நைட்லேயோ பகலில் கூட நாம் சர்வசாதாரணமாக உள்ளே வருவோம். அப்படி தண்ணி வழிஞ்சு இந்த பக்கம் வந்திருந்ததுன்னா தெரியாது இல்லையா? அதனால் நாம் அதை கண்ணும் கருத்துமாக இருந்து கரெக்டாக தேவைக்கு மட்டும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கும் போது, ஏன்னா இது மாதிரி பொருட்களை சரியாக கையாளணும். இல்லைன்னா இது எப்போ வேணாலும் எந்த தொந்தரவு வேணாலும் அந்த விஷயங்கள் கொடுக்குது இல்லையா? அதனால் இது ஒரு விழிப்புணர்வு பதிவாக நீங்கள் உங்களோட உற்றார் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது அந்த பாக்ஸில் தண்ணி நிறையிற வரையிலும் நாம் ஓரளவுக்கு விழிப்பாக இருந்து அதை சுவிட்சை ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு. நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.